கிட்டூர் ராணி செல்லம்மா கர்நாடகாவின் நாட்டுப்புற கதாநாயகி. இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்தபோது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதமேந்தி கிளர்ச்சியை வழிநடத்திய முதல் இந்திய ஆட்சியாளர்களின் ஒருவராக ராணி சென்னம்மா கொண்டாடப்படுகிறார். கர்நாடகாவின் முக்கிய நாட்டுப்புற கதாநாயகியாகவும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முக்கிய அடையாளமாகவும் ராணி சென்னம்மாள் தொடர்ந்து நினைவு கூறப்படுகிறார். ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு முன்பே ராணி சென்னம்மா ஆங்கிலேயர்களை துணிச்சலுடன் எதிர்த்து போராடியவர். இந்திய சுதந்திரத்தின் அடையாளமாகவே மாறியவர். அத்தகைய வீரமிகு கதாபாத்திரமான ராணி சென்னம்மாள் குறித்த நாடகத்தை நம் முன்னே அரங்கேற்றம் செய்ய ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணே, என்ன அண்ணே இவ்வளவு மகிழ்ச்சியா எங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க? தம்பி, நம்ம ஊர்ல ராணி சென்னம்மா பத்தின வீர வரலாறு நாடகமா போட போறாங்க. அப்படியா? யாரு அண்ணே அவங்க? கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். ஐரோப்பியர்கள்லயே முக்கியமான ஆங்கிலேயர்களை எதிர்த்து படை நடத்தி வரலாறு படைத்தவங்க. முதல் இந்திய சுதந்திர போர் 1857 நடந்தது. அதற்கு 40 ஆண்டுக்கு முன்னதாகவே சூரியனே மறையாதுன்னு சொன்ன ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராட்டத்தை நடத்தினவங்க நம்ம கிட்டூர் ராணி சென்னம்மா. தாக்கரே என்பவனால தூண்டப்பட்ட ஆங்கிலேய படை கிட்டூர் கோட்டையை முற்றுகையிட்ட போது மிக குறைந்த படையை கொண்டே அவங்கள வென்று புறம் கண்டவங்க. அந்த போர்ல வெள்ளையர் குடும்பத்து பெண்களையும் பிள்ளைகளையும் தாய்மையின் அன்போடு பாதுகாத்து அனுப்பியவங்க. தாயகம் காத்த தலைமகள் அவங்க. அப்படியா அண்ணே? ஆமா தம்பி, அப்படிப்பட்ட வீர மங்கையோட வீர வரலாறை பார்க்கதான் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். அண்ணே அண்ணே, நானும் வரேன் அண்ணே. வா சீக்கிரம், இந்நேரத்துக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. காட்சி 1. அரண்மனை. ராணி சென்னம்மாவும் தளபதியும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். மகாராணி, தங்களுக்கு வாரிசு இல்லாத காரணத்தை முன்வைத்து நமது கோட்டையை ஆங்கிலேயர்கள் அவர்களிடம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பித்தனர். நாம் அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் கோட்டையை கைப்பற்ற முனைந்திருக்கின்றனர். இந்த கிட்டூர் கோட்டையை எளிதாக கைப்பற்றி விடலாம் என்று இங்கு வந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இன்று ராணியாக இருக்கும் சென்னம்மா ஒரு பெண் தானே என்று ஏளனமாக நினைத்து விட்டதா அந்த கும்பினி கூட்டம்? கிட்டூர் கோட்டையை காத்து நிற்கும் ஒவ்வொரு வீரனும் ஆங்கிலேய வீரர்களில் 10 பேருக்கு சமமானவன் என்பதை மறந்துவிட்டு இங்கே வந்திருக்கிறது. சரியாக சொன்னீர்கள் மகாராணி. முற்றுகை தொடங்கிய நாள் முதலாக எப்போது எங்களை போருக்கு அனுப்ப போகிறீர்கள் என்று கேட்டு துடிக்கிறார்கள் நம் வீரர்கள். எனக்கு தெரியும் தளபதியாரே, கிட்டூரின் கடைசி வீரன் உயிரோடு உள்ள வரையிலும் இந்த நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட எவனும் கொண்டு செல்ல முடியாது. கிட்டூர் சிறிய நாடுதானே என்று எண்ணி இங்கு வந்தவர்கள் இதன் வலிமை எவ்வளவு பெரியது என்பதை உணரத்தான் போகிறார்கள். உண்மைதான் மகாராணி, உண்மைதான். நம் வீரர்கள் தாய் நாட்டிற்காக அவர்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். இப்படி ஒரு போருக்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கிட்டூர் மன்னர் என் கணவர் மல்லசாஜ் ராஜாவை இழந்தேன். அவரது மூத்த மனைவி அன்னையிலும் மேலாக என்னிடம் அன்பு காட்டிய ருத்ரம்மாவை இழந்தேன். அவர் பெற்ற செல்வம், நான் வளர்த்த மைந்தன் சிவலிங்கத்தை இழந்தேன். ஏன், நான் பெற்ற சிவபசவ ராஜாவை பறிகொடுத்தேன். இத்தனைக்கு பிறகும் நான் ஏன் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த நாட்டை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. கிட்டூரை காப்பதற்காக நடக்கும் போரில் களபலியாக ஒரு உயிர் வேண்டும் என்றால் அது என் உயிராகத்தான் இருக்கும். மகாராணி, தங்களை ராணியாக பெற்றமைக்காக நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். இருப்பினும் பீரங்கிகளுடனும் துப்பாக்கிகளுடனும் வந்திருக்கும் அவர்கள் படையோடு ஒப்பிட்டால் நமது படை மிகவும் குறைவானதுதான் மகாராணி. காலாட்படை 7000, யானைப்படை 5000, குதிரைப்படை 2000, ஒட்டகம் 1000, இவ்வளவுதான். இருக்கட்டுமே, யுத்தத்தின் வெற்றியை படைகளின் எண்ணிக்கை தீர்மானிப்பதில்லை. ஆயுதங்களின் கூர்மையை விட அறிவு கூர்மையே அதை நிர்ணயிக்கிறது. காட்சி 2. ஆங்கிலேய அரண்மனை. ராணி சென்னம்மா முற்றுகையிட்ட ஆங்கிலேய படைகளுடன் போர் புரிதல்.
காட்சி 3. அதிகாரி அறை. சாப்ளினும் அதிகாரியும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது ஒரு சிப்பாய் வருகிறான். ராணி சென்னம்மா பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. என்ன ஆச்சு? இங்கிலீஷ் படம் வருதுன உடனே காட்டிக்குள்ள புகுந்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், ஆனால் இதை வச்சு நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது. அவள் எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன மேன் பூச்சாண்டி காற்ற இவ்வளவு பெரிய படையை ஏத்துக்கிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு லேடியால என்ன செய்ய முடியும்? இந்த சின்ன காட்டிக்குள்ள நம்ம எதுக்குற அளவுக்கு படை இருக்கா? நீங்கள் சொல்கிறது நெசந்தான் துரை. அங்கே இருக்கிற படை ரொம்ப குறைவு தான். அதை வச்சுக்கிட்டு அந்த லேடியால் எதுவும் செய்ய முடியாது. சார் போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன மேன் சொல்ற? கோட்டையை சுத்தி நின்ன பாரிகள்ல ஒருத்தர் கூட உயிரோட மிஞ்சல, எல்லாரும் செத்துட்டாங்க. வாட்? அது எப்படி முடியும்? கோட்டை கதவு திடீர்னு திறந்துச்சு. அந்த சின்னம்மா தானே படிக்க தலைமை தாங்கி பெண் புலி போல சீறிக்கிட்டு வந்தா. கூட வந்த கூட்டமும் பயங்கர ஆயுதங்களோட வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வெட்டி தள்ளிட்டு இருந்த ஆயுதங்கள் எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. மை காட், இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கிறதுக்குன்னு இங்க வந்து அதிகாரியோட குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்திருந்தாங்களே, ஸ்மால் கேர்லாம் இருந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? அதுதான் சார் அதிசயம். அவ்வளவு ஆவேசமா சண்டை போட்டு அத்தனை பேரையும் அழைச்ச போதும் லேடிஸ், சில்ட்ரன் இவங்கள ஒருத்தர் மேல ஒரு கை வைக்கல. ஆனா என்ன மேன்? அவங்கள ஒருத்தர் கூட மிச்சம் வைக்காம அத்தனை பேரையும் கொண்டு போயிட்டாங்க. சண்டைக்காக போற இடத்துல பெண்கள் வேண்டும்னு சொன்னேன். இது என்ன விளையாட்டா பிடிக்கக்கூடிய கோட்டை தானே? எப்படி பிடிக்கும்னு வேடிக்கை பார்க்கட்டும்னு சொன்னாங்க. இப்ப அந்த சின்னம்மா அவங்களே பிடிச்சிட்டு போய் நமக்கு வேடிக்கை காட்டிட்டா. இப்போ நம்ம என்ன செய்யறது சார்? எதுவும் செய்ய முடியாது மேன். ஏதாவது செஞ்சுட்டா உள்ள இருக்க நம்ம குடும்பத்தினருக்கு ஆபத்து. சின்னம்மா என்ன செய்யறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். காட்சி 4. அரண்மனையில் உள்ள ஒரு மண்டபம். ராணி சென்னம்மா ஆங்கிலேய அரண்மனையிலிருந்து அழைத்து வரப்பட்ட பெண்களிடம் உரையாடுவதற்காக வருகிறார். யாரும் பயப்படாதீர்கள். இங்கு இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. மகாராணி, இவர்களுக்காக தனியாக ஒரு சிறைச்சாலையை ஏற்பாடு செய்து விட்டேன். தாங்கள் உத்தரவிட்டால் இப்போதே இவர்களை இழுத்துச் செல்கிறேன். தளபதி, இதெல்லாம் என்ன? இவர்களை சிறையில் வைத்து பூட்ட வேண்டும் என்று நான் எப்போது சொன்னேன்? அது வழக்கமாக எதிரிகளை சார்ந்தவர்களை பிடித்தால் அவர்களை சிறையில் அடைப்பதுதானே வழக்கம். அதனால்தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். இல்லை தளபதியாரே, இல்லை. இவர்கள் நம் எதிரிகள் இல்லை. நமது வலிமையை எளிதாக நினைத்து நம் கோட்டையை முற்றுகையிட வந்தார்களே ஆங்கிலேய அதிகாரிகள், அவர்கள்தான் நமது எதிரிகள். ஏதும் செய்ய முடியாமலும் என்ன செய்து விடுவார்களோ என்ற பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த அபலை பெண்களா நமக்கு விரோதிகள்? மகாராணி, இவர்களையா அபலைகள் என்கிறீர்கள்? ஒரு ஏகாதிபத்திய நாடு இன்னொரு நாட்டை முற்றுகையிட்டு கைப்பற்றும் போர்க்களத்திற்கு இவர்கள் ஏன் வர வேண்டும்? நம்மை அவர்கள் எப்படி பிடிக்கிறார்கள் என்பதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தார்கள். அதனால் நமது சிறைச்சாலையில் கிடந்து கிட்டூர் சாம்ராஜ்யத்தின் வலிமையை வேடிக்கை பார்க்கட்டும். அமைச்சரே, தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தளபதியின் கோபத்திலும் நியாயம் இருக்கிறது மகாராணி. இந்நேரம் ஆங்கிலேயர்கள் நம் கோட்டையை வென்று உள்ளே புகுந்து நம்மையெல்லாம் சிறைப்படுத்தி இருந்தால் இவர்கள் அத்தனை பேரும் நம்மையெல்லாம் ஏதோ ஒரு காட்சி பொருள் போல் பார்த்து கேலி செய்து சிரித்திருக்க மாட்டார்களா? நீங்கள் சொல்வதும் சரிதான். வீரம்மா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அத்தையாரே, இதெல்லாம் அரசாங்க விவகாரம். அந்த புறத்திலே முடங்கி கிடக்கும் எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்கள் ராஜ தர்மம் என்ன சொல்கிறதோ அதையே செய்யுங்கள். மனித தர்மம் எல்லாவற்றிற்கும் மேலானதல்லவா வீரம்மா? போருக்கு வந்த ஆங்கில அதிகாரிகளோ சிப்பாய்களோ நம்மிடம் அகப்பட்டிருந்தால் நான் அவர்களை சிறைசாலைக்கு சென்றுதான் பார்த்திருப்பேன். ஆனால் என்ன சொல்லுங்கள் அம்மா. இங்கே பார், உன் வயது கொண்ட சிறுமி நடந்த விபரீதங்களுக்கான காரணங்களே புரியாமல் மிரண்டு போய் நிற்கிறாள். இளம்பெண்கள் நமது மானத்திற்கு பங்கம் நேர்ந்து விடுமோ என்று பதறிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் இவர்களை நாம் துன்புறுத்த வேண்டுமா? தாங்கள் சொல்லுவதிலும் நியாயம் இருக்கிறது ராணி. தாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். தளபதியாருக்கு இன்னும் மனம் சமாதானமாகவில்லை என்று தெரிகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மகாராணி.
இவர்களை சிறை வைப்பதன் மூலம் தானே பகைவரை போருக்கு வராமல் தடுத்து நிறுத்த முடியும். இது நமக்கு பெருமை தரக்கூடியதா? சில பெண்களையும் ஒரு சிறுமியையும் பிடித்து வைத்துக் கொண்டு நீங்கள் போருக்கு வந்தால் இவர்களை அழித்து விடுவோம் என்று மிரட்டுவது வீரத்திற்கு அடையாளமா? அவர்களை போருக்கு வராமல் தடுக்கும் பாதுகாப்பு அரணாகவே இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்கிறீர்களா? இல்லை, அது அவசியம் இல்லை. பிறகென்ன? அவர்கள் நம் மீது படையெடுத்து வர வேண்டும். நாம் அவர்களை எதிர்த்து போராடி நம் வீரத்தை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் இந்த கிட்டூருக்கும் நமக்கும் என்றென்றும் பெருமை தரும். வென்றால் நம் நாடு சுதந்திர பூமியாக திகழும். தோற்று மடிந்தால் நமது புகழ் வரலாற்றில் நிலைத்து நிற்கும். உண்மைதான் மகாராணி, உண்மைதான். தங்கள் கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள். இவர்களை நம் அரண்மனையில் சில நாட்கள் தங்க வைத்து விருந்தாளிகளாக நடத்துவோம். மேல் நாட்டுக்கு உரிய ஒரே மாதிரியான உணவை உண்டு வாழ்ந்திருக்கும் இவர்களுக்கு தென்னிந்தியாவின் அறுசுவை விருந்து தந்து உபசரிப்போம். உரிய நேரத்தில் தகுந்த பாதுகாப்போடு அனுப்பி வைப்போம். ஆஹா மகாராணி, தாய்மையின் உள்ளத்தோடு தாங்கள் இவர்களை பராமரிக்க முனைந்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் அனைவரும் துணையாக இருந்து இவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். காட்சி 5. அரண்மனையின் ஒரு பகுதி. கோட்டை வாசலில் போர் நடந்து கொண்டிருக்கும் ஒலி கேட்கிறது. இடையிடையே பீரங்கி முழக்கம் எழுகிறது. மறுபக்கம் இரு வீரர்கள் பரபரப்புடன் பேசிக் கொண்டிருக்கின்றனர். பார்த்தாயா இந்த அநியாயத்தை? நமது மகாராணியார் வெள்ளையர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களையும் குழந்தையையும் எவ்வளவு கண்ணியமாக பாதுகாத்து கௌரவமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் சென்ற மறுகணமே ஆங்கிலேயன் படையோடு வந்து நம்மை தாக்க தொடங்கிவிட்டான். ஏகாதிபத்திய வெறி பிடித்த பிரிட்டிஷ் அரசு எந்த தர்மத்திற்கும் கட்டுப்பட்டதில்லை. அதனால்தான் அவர்கள் குடும்பத்தினர் வந்து சேர்ந்து விட்ட மறுகணமே போருக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த முறை மிகுந்த சக்தி வாய்ந்த பீரங்கி படைகளுடன் வந்திருக்கிறார்கள். அதை கொண்டு கோட்டை சுவர்களை பிளக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நமது படையை போல் பல மடங்கு கொண்ட படையோடு வந்திருக்கிறார்கள். அந்த பெரும் படை கோட்டைக்குள் நுழைந்தால் ஒரு வீரனுக்கு 10 சிப்பாய்கள் என சுற்றி வளைத்து விடுவார்கள். நமது வீரர்கள் மட்டும் என்ன குறைந்தவரா? வாளுக்கு வாள் என்று நேருக்கு நேர் போர் புரிந்தால் நம்மால் அவர்களை வென்று வீரத்தை நிலைநாட்ட முடியும். ஆனால் அவர்களோ ஒரு கையால் வாளோடு சண்டை புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே மறு கையால் துப்பாக்கியை எடுத்து சுட்டு விடுகிறார்கள். அதென்ன சத்தம்? கோட்டை சுவரை கடுமையாக தாக்குவது போல் தெரிகிறதே. இங்கு நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வெள்ளையர் நமது கோட்டை சுவரை தகர்த்து விட்டார்கள். மகாராணியை காப்பாற்றி சுரங்க வழியை தக்க வைப்பதற்காக அமைச்சர் சென்றிருக்கிறார். அவள் தப்பிக்கும் வரை நாம் ஆங்கிலப்படை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். எல்லா வீரர்களும் திரட்டி கொண்டு அங்கே வாருங்கள். நம் உயிரை பலி இருந்தாவது மகாராணியை காப்பாற்ற வேண்டும். சீக்கிரம் வாருங்கள். காட்சி 6. ஆயுத கிடங்கு. ராணி சென்னம்மா போர்க்கோலத்துடன் புறப்படுகிறார். மருமகள் வீரம்மாவும் மகன் சவாய் மல்ராஜுவும் திகைப்புடன் பார்க்கின்றனர். அப்பொழுது அமைச்சர் அங்கு வருகிறார். மகாராணி, நிலைமை நம்மை மீறி சென்று விட்டது. தளபதியார் போரில் வீரமரணம் அடைந்து விட்டார். வாருங்கள், சுரங்கப்பாதையுடனே தப்பித்துச் செல்லுங்கள். என்ன? தளபதியார் உட்பட எண்ணற்ற வீரர்கள் என் பொருட்டு தங்கள் உயிரையே பலி தந்திருக்கிறார்கள். நான் என்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு இங்கிருந்து தப்பித்துச் செல்வதா? தாங்கள் பிடிபட்டு விட்டால் நாட்டை காப்பாற்றுவது என்பதே இல்லாமல் போய்விடும் தாயே. ராணி அகப்பட்டுக் கொண்டார் என்ற மறுகணமே கிட்டூர் மக்கள் நாடி தளர்ந்து அடங்கி போவார்கள். உண்மைதான். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் தப்பித்துச் செல்ல வேண்டும். உங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இளம் குருத்து பகைவர் கையில் அகப்பட்டு ஒடிந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும். அத்தையாரே, அமைச்சர் சொல்வது உண்மைதான். தாங்கள் உடனே தப்பிச் செல்லுங்கள். கிட்டூர் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக செல்லுங்கள். உன்னை தனியாக விட்டு விட்டா? வீரம்மா, என் அக்காள் ருத்ராதேவி பெற்றெடுத்த மைந்தன். நான் வளர்த்த செல்வன் சிவலிங்கத்தின் மனைவி அல்லவா நீ? செல்வதானால் நாம் மூவரும் சேர்ந்துதான் செல்ல வேண்டும். ஆயே, சீக்கிரம் வாருங்கள். ஆங்கிலேயர் கோட்டையை உடைத்து விட்டார்கள் என்று தெரிகிறது. பீரங்கி படையால் பிளக்கப்பட்டு மதிர்ச்சுவர் இழந்துவிடும் மொழி கேட்கிறது. எந்த கணத்திலும் அவர்கள் இங்கு வந்துவிடலாம். வாருங்கள். வாருங்கள் அத்தையாரே, ஏன் இப்படி தயங்கி நிற்கிறீர்கள்? நான் இந்த அரண்மனையை மீண்டும் பார்ப்பேனா என்று தெரியவில்லை வீரம்மா. அதனால்தான் இதை பிரிய முடியாமல் தவிக்கிறேன். அதோ பகைவர் நெருங்கி வரும் மொழி கேட்கிறது. சீக்கிரம் வாருங்கள். வாருங்கள் அத்தையாரே. காட்சி 7. கோட்டையின் வெளிப்பகுதி. ராணி சென்னம்மா, வீரம்மா, சிறுவன் ஆகியோர் சுரங்கத்திலிருந்து வெளியே வருகின்றனர். அமைச்சர் அவர்களை அழைத்து வருகிறார். மகாராணி,
இனி கவலைப்பட வேண்டியதில்லை. சுரங்கப்பாதையில் கோட்டைக்கு வெளியே உள்ள காட்டிற்கு தப்பித்து வந்து விட்டோம். நோ ஓல்ட் மேன், நீங்க எங்க கிட்ட வசமா அகப்பட்டுக்கிட்டீங்க. ராணி சென்னம்மா, உங்களை அரெஸ்ட் பண்றோம். ரவுண்ட் அப். நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? நீங்க வீரர்களை மற்றும் உருவாக்கவில்லை ராணி சென்னம்மா. இதோ இந்த மலைய மாதிரி காட்டி கொடுக்கின்ற உங்க விரோதிகளையும் உருவாக்கி இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு கரெக்டா இங்க வந்து உங்களை எப்படி பிடிக்க முடியும்? காட்டி கொடுக்கும் கருங்காலியே, எதிரிகளிடம் அகப்பட்டு நான் அழிந்தாலும் என் பெயர் சரித்திரத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இச்சகம் பேசி அவர்கள் எச்சில் எலும்புகளை தின்று வாழ்ந்தாலும் உன்னுடைய துரோக செயலால் உங்கள் தலைமுறை தலை குனிந்து நிற்கும். பேசாதே, எங்களுக்கு விசுவாசமாக என்ன மல்லையாவே எங்க எதிரிலேயே பழிச்சு பேசினா உன்னை என்ன செய்யறேன் பார். ஸ்டாப் இட். அவங்கள பாதுகாப்பா கொண்டு போய் பாதாள சிறையில் போடுங்க. ஜான்சன், அந்த சென்னம்மா நம்ம குடும்பத்தை சேர்ந்த பல பெண்களும் குழந்தையும் அவங்க கிட்ட அகப்பட்ட போது தன்னோட விருந்தாளிகள் மாதிரி கௌரவமா நடத்தி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட எல்லாம் அனுப்புனாங்க இல்லையா? எஸ் சார். அப்போ அவங்க கிட்ட நம்ம எப்படி நடக்கணும்? அவங்க மேல நம்ம ஆளுங்களோட சுண்டு விரல் கூட படக்கூடாது. ஒரு கோயினுக்குள்ள கௌரவத்தோட நடத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆர்டர் சார். பட் ஒன் திங். சொல்லுங்க சார். வா சொல்றேன். காட்சி 8. சிறைச்சாலை. பெண் புலி போல் சென்னம்மா அங்கும் இங்கும் உலவுகிறார். வீரமா திகைப்புடன் பார்க்கிறார். சிறுவனிடம் வருகிறார் ராணி சென்னம்மா. மைந்தா, அங்கே பார்த்தாயா? நமது கோட்டையில் அந்நியனுடைய கொடி பறக்கிறது. கிட்டூர் கோட்டையில் பிரிட்டிஷ் கொடி ஆணவத்துடன் படபடக்கிறது. இந்த நிலையை நாம் நீடிக்க விடலாமா? இப்படியே சிறையில் கிடந்து நாம் வாழ்நாளை வீணாக்கலாமா? கூடாது தாயே. என்ன செய்ய வேண்டும்? அந்த கொடியவர்களின் கொடியை எங்கிருந்து இறக்க வேண்டும். அதற்காக இங்கிருந்து எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும். சபாஷ்! நான் உன்னை இந்த நாட்டின் வாரிசாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பொருத்தம் என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாய். கிட்டூர் சிம்மாசனத்தில் அமரும் தகுதி படைத்தவன் நீதான் என்பதை நிரூபித்து விட்டாய். பூட்டிய சிறை கதவு இப்போது ஏன் திறக்கிறது? குயின்சானமா, சாப்ளின் துரையோட உத்தரவை நிறைவேற்றத்துக்காக வந்திருக்கிறேன். என்ன அது? உங்க மருமகள் வீரமாவையும் வளர்ப்பு மகன் சவாய் மனுராஜையும் தனியே பிரித்து வேறு இடத்தில் வைக்க வேண்டும் என்பது உத்தரவு. அத்தை, அம்மா, பெற்ற மகனை பறிகொடுத்தேன். வளர்த்த பிள்ளைகளையும் இழந்து விட்டேன். இப்போது எஞ்சியிருக்கும் இவனும் எனக்கு மிஞ்சக்கூடாது என்று பறித்து செல்ல வந்து விட்டீர்களா? நான் என்ன செய்யறது மேடம்? இது மேலெடுத்து ஆர்டர். எனக்கு துணையாக இருக்கும் இவர்களும் போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? போய் மேடம், தனியா இருக்க உங்களுக்கு பயமா? பயமா? எனக்கா? இல்லை, இல்லவே இல்லை. நான் தனிமையில் இருக்க நேர்ந்து விட்டதற்காக அஞ்சவில்லை. நாட்டுப் பணியை தொடர முடியாமல் தனிமைப்படுத்தப்படுகிறேனே என்பதற்காகத்தான் வருந்துகிறேன். நான் என் நாட்டினரை பார்த்து பேச முடியாமல் போனால் என்ன? நாட்டு மக்கள் அத்தனை பேரும் என்னை பற்றி பேசுவார்கள் அல்லவா? நான் அவர்களோடு இல்லாவிட்டால் என்ன? எனது நினைவு அவர்களுக்குள் இருந்து நாட்டு விடுதலைக்காக போராடும் எழுச்சியை தரும் அல்லவா? அது எனக்கு போதும். அழைத்துச் செல்லுங்கள். தாய் திருநாட்டில் என் தாய்மணி கொடி பறக்காமல் அந்நியரின் கொடி பறக்கிறது. அந்த கொடியை பார்த்தும் என் உயிர் இன்னும் மடியாமல் இருக்கிறது. இதை தவிர எனக்கு வேறு கொடுமை இல்லை. என் வித்துக்கள் என்றேனும் ஒரு நாள் போராடி சுதந்திர கொடியை ஏற்றத்தான் போகிறார்கள். ஆங்கிலேயன் எனும் மரக்கன் புறமுதுகிட்டு ஓடத்தான் போகிறான். சென்னம்மா மறைந்தாலும் பாரத நாட்டின் விடுதலைக்காக கர்நாடக மாநிலத்தில் வாளேந்தி நின்ற அந்த வீர மங்கையின் பெயரை பாரத நாடு நன்றியோடு நினைத்து பார்க்கிறது. தியாகமங்கை நீயே அம்மா, தீமையை முந்தானையில் முடிந்தாயே அம்மா. என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா, நெஞ்செல்லாம் இறைவியாய்